ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லுறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோன் ரொம்ப நேரம் கழிச்சு விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் நடந்த விஷயங்களை பற்றி சூப்பராக வந்து உடச்சி பேசுகிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். என்னென்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வாரமும் நான் என்ன சொல்கிறேனோ அவங்கள திருத்திக்குங்கன்னு சொல்கிறனோ அதை வந்து அவங்களோட வீட்டார்கள் வந்து இங்கே உடச்சி சொல்லியிருக்காங்க. அது நிறைய இன்ஃபர்மேஷனாக மண்டைக்குள்ளே போய் நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஒரு சில பேருக்கு அது ஆறுதலாக இருக்குது, ஒரு சில பேருக்கு அது வந்துட்டு தெளிவை கொடுத்துருக்கு, ஒரு சில பேருக்கு அது வந்து குழப்பத்தை கொடுத்துருக்கு. அது என்ன, இதுக்கப்புறமா வர 3 நாட்களில் அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த ப்ரோமோவில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு செம்மையான ஒரு விஷயம் நடந்துச்சு. நிறைய பேரோட வீட்டார்கள் வந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு மாதிரி இந்த வாட்டி இருந்துச்சா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுவாரஸ்யம் கம்மி தான். அது வந்து மறக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க விக்ரமோட ஃபேமிலி சூப்பராக பேசியிருந்தாங்க, சுபிக்ஷா ஃபேமிலி செம்மையாக பேசியிருந்தாங்க, விஜய் பார்வதியோட அம்மா செம்மையாக பேசியிருந்தாங்க, கமலோட ஃப்ரெண்டு சரியான ஒரு சூப்பரான விஷயத்தை கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பேசாமல் போயிட்டாங்க. இப்போது அவர் சொல்கிற வந்து ஃபஸ்ட்டு குழப்பி விடுறது அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திவ்யா பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. அது குறிப்பாக பார்வதி டார்கெட் பண்ணுறதுக்கு உண்டான காரணமும் கூட வந்துட்டு மேபி சொல்லியிருக்கலாம். வெளியே வந்து பார்வதிக்கு ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நீ பார்வதியை விடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்றது தெரியல, நம்மளுக்கு காட்டலை. மேபி அந்த ஒரு காரணத்தினால நேற்று வந்து அவ்வளோ மார்க்கிங் பண்ணுற விஷயங்கள் வந்திருக்குமோ அப்படின்றது தெரியல. அதை வந்து விஜய் சேதுபதி இன்றைக்கி கேட்பாரன்றதும் புரியல. சரிங்களா, அவங்கள குழப்பி விட்டுருக்கு. கமருதீன் பாருங்கள், போத்தன் அவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் நீ யாரையும் நம்பாத மச்சி, நீங்கள் ரெண்டு பேர் தனியாக விளையாடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் குழம்பி பண்ணுறாரா இல்லை அவர் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இதுதான்ன்றது தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுதல் யார் யாருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு சபரிக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. சுபிக்ஷாக்கு குழப்பத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா சுபிக்ஷா வந்து டைட்டில் வின்னருக்கு மைண்டு யோசிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ இந்த வாரம் வந்துட்டு வந்தால் கூட நீ யோசிச்சுக்கோ, நல்ல விஷயந்தான், அழுதுறவே அழுதாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் அவங்க மண்டையில் குழம்பிட்டாங்க. அதனால தான் நேற்று அவங்க அம்மா மடியில் படுத்து அழுதுருப்பாங்க. சார் நம்ம நினச்சதெல்லாம் அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள். ஆறுதல் இன்னொருத்தங்க யாருக்குன்னா சபரிக்கு அவங்க அம்மா சூப்பராக விளையாடுறப்பா, இன்னும் நல்லா பண்ணு, அவ்வளோதான். கனிக்கு ரொம்ப அழகாக என்ன சொன்னாங்க, நீ நல்லா பண்ணிகிட்ருக்க, டிக்கெட்டு மேலே விட்டுறாது. ஆனால் ஒரு சில பேருக்கு குழப்பி விட்டாங்க. தெளிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி அவங்க அம்மா நல்லா தெளிவு பண்ணி விட்டாங்க. அதனால் பாருங்கள், வாயை விடுறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கமருதன்கிட்ட தனியாக விளையாடணுன்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதிகப்படியாக நெருக்கமும் கொடுக்குறதில்ல. தெளிவுபடுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை வந்து கமருதனுக்கு பிடிக்கல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவு இல்லாமல் இருந்தாங்க, அது கமருதனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கமருதனோட வலையில் அவங்க இருந்தாங்க. கமருதன் மட்டும் தெரிஞ்சார், விஜய் பார்வதி தெரியாமல் டவுனில் வந்தாங்க. இப்போ அவங்க அம்மா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுனால இப்போ விஜய் பார்வதி நேற்றுலேருந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அது கமருதனுக்கு பிடிக்குதா இல்லைன்னு தெரியல. இப்போ பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உனக்கு பிடிக்கலனா பேசாமல் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு அமித் சொல்கிறார். அது எப்படி விட முடியும்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? அதுவும் அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு அழுக்கு துணியை வீதியில் வச்சு துவைக்கிற மாதிரி. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ அழுக்கு வருது சொல்லுவாங்களே, அதுதான்டா வேணாம் அப்படின்னா அதுக்குன்னு பேசாமல் இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஸோ அவரோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும், விஜய் பார்வதி வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரமுக்கும் சரியான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் வெளியே வந்துட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்க மனைவி சொல்லி அழுகும்போது அவர் குழம்பிட்டு இருப்பார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி தெளிவு, குழப்பம், அதுக்கப்புறம் ஆறுதல் யார் யாருக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.